எத்தனை வருஷம் தெரியுமா? 6. எந்த எந்த படிக்க திரும்பிங்க. என்ன எழுத்து? விசுவாசமா இருக்கிற சிறியாரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய கழுத்துல என்ன பண்ணுமா? எந்திரக்கல்ல கட்டி என்ன பண்ணுமா? சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளுவதே அவனுக்கு நலமா இருக்கும். நல்லா கேட்டுங்க. ஏதோ சிறு பிள்ளை தானே, நல்ல பிள்ளைகளை கவனிச்சுடுங்க. உனக்கு விரோதமா யாராவது தீமையான செயல்களையோ, உன்னை தண்டிக்கவோ, உன்னை தவறான வழியில பயன்படுத்தவோ, உன்னை துன்புறுத்தவோ ஏதாவது செய்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறாரு. சொல்லுங்களேன் பார்க்கலாம். என்ன வைத்திருக்காரு? அவன் கழுத்துல எந்திரக்கல்ல கட்டி எங்க தள்ளணுமா? கடலின் ஆழத்திலே தள்ளுவதே அவனுக்கு நலமாக இருக்கும் என்று சொல்லுகிறது. ஏனென்றால் அந்த தண்டனையை விட மேலான தண்டனை அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நரகம் என்கிற தண்டனை அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கேட்டுங்க. உங்களை துன்பப்படுத்துகிறவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறான். பரலோக ராஜ்யத்தை துன்பப்படுத்துகிறான். ஆண்டவராக உன் கண்மணியை தொடுகிறவன், உன்னை தொடுகிறவன் ஆண்டவராகிய கண்மணியை தொடுகிற. கண்ணை தொடுகிறதுக்கு அர்த்தம் நீங்க ஒன்னும் சாதாரணமானவர்கள் அல்ல, பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்கள். பரலோக ராஜ்யம் உங்களிடத்தில் இருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. 7வது வசனத்தை வாசிங்க. இடர்கள் நிமித்தம் உலகத்திற்கு ஐயோ. நல்லா கேட்டுங்க, நல்லா கவனிச்சுடு. யாரெல்லாம் இந்த சிறு பிள்ளைகளுக்கு இடர் உண்டாக்குறானோ அவனுக்கு ஐயோ என்கிற நரகம் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அற்பமா என்றோம் தேவனுடைய பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை. இது கிறிஸ்துவர்களுக்கு மாத்திரம் அல்ல, ஒட்டுமொத்த சிறு பிள்ளைகளுக்கு உரிய வாக்குத்தத்த வசனம். ஏதோ இது ஒரு மதத்திற்கானது அல்ல, ஒரு கிறிஸ்தவத்திற்கானது அல்ல. ஒட்டுமொத்த சிறுவர்களுக்கு, உலகத்தில் உள்ள எல்லா சிறுவர்களுக்கும் உண்டான தேவ ராஜ்யத்தினுடைய வாழ்வு இது. இந்த சிறு பிள்ளைகளுக்கு விரோதமா யாராவது நடந்தா, செயல்படுத்தினா அவனுக்கு நரகம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். தொடர்ந்து வாசிங்க. எத்தனை அவசியம்? 7. இடர்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. நல்லா கவனிச்சிருங்க. இந்த சிறு பிள்ளைகளுக்கு அல்ல, எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. நீங்க பாருங்க, நீங்க எல்லாம் கர்த்தருடைய கரத்துல வைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க எல்லாம் நீங்க கவனிங்க, பேசாம இருங்க, சைலண்டா இருங்க. நீங்க நினைச்சுக்கலாம் நான் சிறு பிள்ளை தானே, சின்ன பிள்ளை தானே அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம். உங்களுடைய மத்தியில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறாரு. தேவராஜ்யம் கட்டப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு விரோதமாக வருகின்ற செயல்கள் எல்லாம், அவருக்கு தண்டனை எல்லாம் பெருசா ஆண்டவராய் வைக்கப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை உங்கள் கரங்களில கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். 10வது வசனம் வாசிப்போம். 10வது வசனம். இந்த சிறியாரில் ஒருவனுக்கு பாருங்க, உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளையை என்ன பண்ணக்கூடாதா? அற்பமாய் எண்ணக்கூடாது. இன்றைய உலகத்துல இந்த சிறு பிள்ளைகளை அற்பமா என்றாங்க. அப்படி என்ன கூடாது. நீங்கள் எல்லாம் விலை உயர்ந்தவர், தேவனுடைய சமூகத்திலேயும் தேவராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள், ரொம்ப முக்கியமானவர்கள். தேவராஜ்யம் உங்களிடத்தில் வழியாக தான் கட்டப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க என்ன பண்ணணும்? நீங்க சாதாரணமா அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறவராய் இருக்கிறார்கள். நீங்க நினைச்சுக்கலாம் இந்த சிறு பிள்ளை தானே சொல்லி, உங்களுடைய தேவ தூதர்கள் எப்பொழுதும் பரலோக யெகோவா தேவனிடத்திலுடைய எப்பொழுது தேவ தூதர்கள், உங்களுடைய தேவ தூதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்களா? தேவனை தரிசிக்கிறவராய் இருக்கிறார்கள். உனக்கு ஒரு ஆபத்துனா, உனக்கு ஒரு துன்பம்னா, உனக்கு ஒரு பிரச்சனைனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தேவதூதர்கள் சொல்லுவாங்க, என் மகன், என் சிறு பிள்ளை அவன் கீழே உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்கான், பூமியில அவனை காப்பாற்றுங்க, அவனுக்கு உதவி செய்யுங்க, அவனை பிரச்சனையில இருந்து, போராட்டத்துல இருந்து அவனை மீட்டெடுங்க அப்படின்னு அந்த தேவதூதர்கள் பரலோகத்தில் இருக்கிற பரலோக யெகோவா தேவனிடத்திலிருந்து உங்களுக்காக என்ன பண்ணுவாங்க? பரிந்து பேசுவாங்க. நீங்க சாதாரணமான ஆட்கள் அல்ல. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, என்னக்காக வைக்கப்பட்ட தேவ தூதர்களை பரலோக ராஜ்யத்துல பிதாவுடைய பக்கத்துல அருகில் இருக்கிறார்கள் அல்லவா? ஆண்டவரே, என் துன்பத்தில இருந்து எங்களை காப்பாற்றுங்க, இந்த பிரச்சனையில இருந்து எங்களை விடுவிங்க, இந்த போராட்டத்தில இருந்து எங்களை விடுவித்துருங்க. எங்க மூலமா எங்கள் குடும்பங்களும் எங்கள் சொந்த பந்தங்களை மீட்பு அடைய முடியா நீங்க என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்கள். நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. ஏதோ அற்பமா என்னடாதீங்க.
இந்த உலகத்திலே மிக சிறந்தவர்கள் யார் என்றால் நீங்க மாத்திரம்தான். எல்லாரும் ஆமென் சொல்றீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப பாருங்க, இது நற்செய்தி நூல்ல பார்த்தோம். 19வது அதிகாரம் 13-14 வசனத்துல வாசித்து நாம முடிப்போம். அப்பொழுது சிறு பிள்ளைகள் மேல் அவர் கைகளை வைத்து இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அவர்களை அதட்டினார்கள். என்ன அதட்டினார்கள்? இவளை கொண்டு வர வேண்டாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப பிஸியா இருக்கிறாரு, ரொம்ப முக்கியமான வேலையை செய்துட்டு இருக்காரு, நீங்க அவரை என்ன பண்ணுங்க, கிட்ட கொண்டு வராதீங்க, கூட்டம் அதிகமா இருக்கிறது அப்படின்னு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, தடுத்து நிறுத்தி இருப்பாங்க. தொடர்ந்து வாசிங்க. இயேசுவோ சிறு பிள்ளைகளின் இடத்திற்கு வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய வரத்திற்கு தடை இல்லாத ஒரே ஆள் யார் தெரியுமா? நீங்க மட்டும்தான். இல்ல ராமே சொல்லுங்களேன். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட போகணும்னா எனக்கு முன்பாக என்னுடைய பாவமோ என் செயலோ தீய செயல்களோ என்னை தடுத்து நிறுத்தும். ஆனா நீங்க போகணும்னா சிறு பிள்ளைகள் இடத்திற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. அவளை தடை பண்ணாதருங்க. முதல்ல அவர்கள் என்ன பண்ணுங்க, என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்க. நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தன்னிடத்துல வந்துட்டீங்கன்னா பரலோக ராஜ்யத்திற்கு நீங்க போகணும் மாதிரி. சரிங்க, தொடர்ந்து வாசிங்க. பரலோக ராஜ்யம் இப்போ தேவனுடைய அப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளுடைய உரியது, அப்படிப்பட்டவர்களுக்கு உரியதா. யாருக்கு சொல்றான்னா உங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் உரியது. அவர்கள் இந்த மதத்தை சார்ந்தவங்க, அந்த மதத்தை சார்ந்தவங்க, இந்த தெருவை சார்ந்தவங்க, அந்த தெருவை சார்ந்தவங்க, யாரா இருந்தாலும் இல்ல, சிறு பிள்ளையா நீ பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுடையவர்கள். இயேசு கிறிஸ்துவை யாரும் உங்களை தடுக்க முடியாது. எப்போ வேணா நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன பண்ணலாம், வந்து ஷோம் பண்ணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க சந்திக்க முடியும், பேச முடியும். அப்படி பேசுற ரெண்டு பேரை நம்ம பார்க்கலாமா? பார்க்கலாமா? சரி, ஒன்று யார் தெரியுமா? சாமுவேல். அண்ணாள் என்ற அந்த அம்மா சாமுவேலை கொண்டு போயிட்டு ஏழு இடத்துல கொடுத்து இந்த பிள்ளையை நீங்க என்ன பண்ணுங்க, தேவாலயத்தில் விட்டு வளர்க்க சொன்னாங்க. அந்த அம்மா ஏலி என்ன பண்ணாரு தெரியுங்களா? சாமுவேலை கூட்டிட்டு போயிட்டு தேவாலயத்துல விட்டுட்டார். விட்ட உடனே ஆண்டவராகிய யெகோவா தேவன் என்ன பண்ணாரு தெரியுங்களா? விட்ட சாமுவேலே சாமுவேல்னு என்ன பண்ணாரு, கூப்பிட்டாரு. இப்ப பாருங்க, பரலோக தேவனே அந்த சிறு பிள்ளைய கூப்பிட்டு பேசினார். அப்போ சாமுவேல் கிட்ட பேசின தேவன் உங்ககிட்ட பேசுவாரல்ல? பேசுவாரா பேச மாட்டாரா? கண்டிப்பா பேசுவார். சரிங்களா? அந்த சாமுவேல் சிறு பிள்ளை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தி வைத்தார். உங்களையும் அப்படி ஏற்படுத்தி வைப்பார். இன்னொரு நபரை பார்க்கலாமா? சரி, அடுத்தது தாவீது. தாவீது என்ன பண்ணிட்டு இருந்தாரு? உங்களுக்கு தாவீதை பத்தி நல்லா தெரியும். தாவீது ஒரு சிறு பிள்ளை. சரிங்களா? தாவீதுக்கு முன்பாக யார் வந்து சண்டை போடுறதுக்காக நின்னது சொல்லுங்க? யார் நின்னா? கோலியாத்து வந்து நின்னா. யாரு? ராட்சதன் கோலியாத்து வந்து நின்னா. ஆனா தாவீதோ சிறு பிள்ளை, ரொம்ப சின்ன பையன். ராணுவமே அவனை பார்த்து பயப்படுது. யாரை பார்த்த? இந்த கோலியாத்து ராட்சதனை பார்த்து பயப்படுது. ஆனா சிறு பிள்ளையாகிய தாவீது தேவனுடைய நாமத்தை கொண்டு தேவன் என்னோடு இருக்கிறார் நினைச்சு கொண்டு அந்த ராட்சதனாகிய யாருக்கு முன்பாக, கோலியாத்துக்கு முன்பாக நிற்கின்ற தைரியம் எப்படி வந்தது? ஆண்டவராகிய இயேசு யெகோவா தேவன் அவரோடு இருக்கிறார் என்ற அந்த உணர்வு தாவீதுக்கு தந்தது. தேவனுடைய நாமத்தை என்னோடு இருக்கிறது, தேவனுடைய பலத்தினால வருகிறேன். நல்லா கேட்டுங்க. அந்த சிறு பிள்ளை பெரிய ஆள சண்டை போட முடியுமா? முடியாது. அந்த ராட்சதன் அப்போ அவனிடத்துல நிற்கக்கூடிய பலன் எப்படி வந்ததுன்னு கேட்டா, ஆண்டவராகிய அவன் சிறு பிள்ளையா இருந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த உணர்வும் நம்பிக்கையும் விசுவாசமும் தான் அந்த தாவீதுக்கு இருந்ததுனால அந்த ராட்சதனாகிய கோலியாத்தை அவன் இயேசுக்கு தேவனுடைய நாமத்தை கொண்டு அவன் என்ன பண்ணா, ஜெயித்தான். உங்களாலே அப்படி ஜெயிக்க முடியும். இன்னும் அநேக தேவ மனிதர்களை நம்ம சொல்ல முடியும் வேதத்துல. நீங்க அற்பமானவர்கள் அல்ல, சாதாரணமானவர்கள் அல்ல. ஏதோ உங்களுக்கு ஏதோ சின்ன பிள்ளை தானே, அது ஓரமா இருக்கட்டும், படுத்துக்கட்டும், எங்கேயாவது இருக்கட்டும், விளையாடிட்டு வரட்டும், உங்களை விட முடியாது. நீங்கள் மிக முக்கியமானவர்கள். தேவராஜ்யம் உங்களிடத்தில் இருக்கிறது. நான் பரலோகம் போக வேண்டும் என்றாலும் உங்களை போல நான் மாறாவிட்டால் போக முடியாது.
ஒரு சாட்சியாக, பெரியவருக்கு சாட்சியாக வைத்திருக்கிற, எடுத்துக்காட்டாக வைத்திருக்கிற ஒரே இந்த உலகத்தினுடைய சாட்சி யார் தெரியுமா? நீங்க மாத்திரம்தான். சிறு பிள்ளைகள் தான் சாட்சி. நல்லா கவனிச்சிடுங்க. எடுத்த உடனே பெரியவர்களாம் பரலோக ராஜ்யம் போயிட முடியாது. அதற்கு எங்களுக்கு சாட்சியா இருக்கிறது யாருன்னு கேட்டா, எங்களுக்கு முன்பாக அமர்ந்து கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகளாகிய நீங்கள் தான். அப்ப பாருங்க, நீங்க எவ்வளவு விசேஷமானவர்கள் பாருங்க. புரியுங்களா? ரொம்ப முக்கியமானவர். சரி, நம்ம ஜெபம் பண்ணுமா? ஜெபம் பண்ணுமா? பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இடம் கொடுக்க ஆனா இடம் கொடாமல் தடுத்த சீடர்களை பார்த்து நீர் இப்படியாய் சொன்னீர், தடை பண்ண வேண்டாம், பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுக்கு உரியதாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த சிறு பிள்ளைகளை போல தன்னை தாழ்த்துகிறவன் பரலோக ராஜ்யத்திற்கு, வசனத்துக்கு நேராக, வார்த்தைக்கு நேராக, தேவனுக்கு நேராக, தேவனுடைய நாமத்துக்கு நேராக தன்னை போல தாழ்த்துகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான், இயேசு கிறிஸ்துவாய் இருப்பான் என்று நம்முடைய வாக்கு சொல்லியிருக்கிறது அல்லவா? அந்த வாக்கெல்லாம் இன்றைய நாளிலே இந்த மின்ட்டு பகுதியில் வந்து உம்மை துதிக்க முடியாது, உம்மை ஆராதிக்க முடியாது, உம்மை மையப்படுத்த முடியாது. ஆண்டவர் சோதனை இந்த பைபிள் கிளாஸ், பிபிஎஸ் பைபிள் கிளாஸ் அர்ப்பணிக்க கற்றுக்கொண்ட ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கற்றுக் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. இப்படிப்பட்ட பிள்ளைகள் மத்தியில எப்பொழுதும் ராஜ்யம் இருக்கிறபடியால் கர்த்தாவே, இன்னும் மேல் மேலும் இவர் குடும்பங்களிலும் இந்த இடங்களிலும் பெருகும்படியாக செபிக்கிறோம் தகப்பனே. பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, இவர்களை ஆசீர்வதிப்பீராக, இவர் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பகுதியை நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் கண்மணியை தொடுகிறவன் என்னை தொடுகிறான் என்ற வார்த்தை இந்த பிள்ளைகள் மத்தியிலே நிறைவேறும்படியாக செபிக்கிறோம் தகப்பனே. பொறுப்பு எடுத்துக் கொள்வீராக, ஆளுகை செய்வீராக. ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவ பிரசன்னம் ஆண்டு கொள்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனில் எங்கள் பரலோக பரமபிதாவே, ஆமென். அல்லேலூயா.